உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து பேராதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு, பிரபவ ஆண்டு பலன்களை சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாம் வெற்றியாகும் அப்படின்றதையும் சொல்லி இறை அருளால இந்த நிகழ்ச்சியை துவங்குறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்கள் உங்களோட ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆண்டு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். டீட்டெயில் அனலைசிஸோடு வந்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் கோச்சார கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க, மேலும் வந்து கிரக மாற்றங்கள், முக்கியமான கிரக பயிற்சிகள் எப்போ இருக்குது, அதை வச்சு என்ன மாதிரியான பலன்கள் நம்ம லைஃப்பில் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பயனுள்ளதாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த உன்னதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்க போகுது. காரணம் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். கிரக காரணங்கள், கோச்சார காரணங்கள், உங்கள் ராசிக்கு ஒவ்வொரு கிரகங்களும் என்னென்ன நிலையிலேருந்து என்னென்ன யோக பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத காரண காரியங்களோட நான் சொல்ல போகிறேன். அதாவது தனுசு ராசி வியாழன் முழு சுபகிரகமான குரு பகவானுடைய ஆசி பெற்ற ராசி, ஆதிபத்தியம் பெற்ற ராசி. ராசிநாதன் வந்து இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு எதிர்நிலையில் இருந்துட்டு இருக்காரு. ஆண்டு பிறப்பு தமிழ் புத்தாண்டு நடந்ததுலேருந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வைகாசி 12ஆம் தேதி, அதாவது மே மாதம் 26ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்குள்ளே வரப்போகிறார். கடகராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகிறார். கடகராசியிலேருந்து அவருடைய பார்வை, அவருடைய கடகராசிக்கு உங்கள் ராசி அதிபதி குருபவன் வந்துட்டாலே உங்களுக்கே யானை பலம் வந்த மாதிரி தான். இனிமேல் எதை நம்ம சாதிப்போம், எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ளே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பாசிட்டிவிட்டி வந்துடும், நல்ல விஷயங்கள். அதாவது முன்னாடிலாம் கூட ஏதாவது எதிர்மறையான சிந்தனைகள் இருந்திருக்கும். தப்பாயிடுமோ, பிரச்சனையாயிருமா, தேவையில்லாத விஷயத்தை செய்கிறோமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன், குழப்பங்கள், ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்திருக்கும். இனிமேல் நம்ம செய்கிறது தான் சரி அப்படின்ற ஒரு வலுவான ஒரு சிந்தனையும், நம்ம நல்லது நினைக்கிறோம், நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்குள்ளே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மனக்கவலைகள் எக்கு தப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா பண விஷயம், குழந்தைங்க வளர்ப்பு, இந்த 2 விஷயத்தில் நிறைய சிக்கலில் மனசில் வேதனையோடு கத்தி குத்துன மாதிரி ஒரு வேதனையோடு இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. கவலையே படாதீங்க. உங்களுடைய பாக்கியநாதன் சூரியன் சிம்ம ராசி, அதாவது உங்களுடைய பாக்கியஸ்தானம், தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசிக்குரிய சூரியன் வந்து சித்திரை மாதம், அதாவது மாத பிறப்பு முதல், அதாவது ஆண்டு துவக்கத்தில் முதல் நாள்லேயே வந்து உச்ச நிலைக்கு வந்துடுவார். சித்திரை 1ஆம் தேதின்றதான் வந்து சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலம் அதுதான். ஸோ உச்ச ராசியில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு துவக்கம். கூடுதலாக அங்கே ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் இணைவு பெறார். சூரியனோட சுக்கிரன் இணையப்பட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய பாக்கியநாதன் உங்களுக்கான மன மகிழ்ச்சி, உங்களோட வாழ்க்கை தேவையான எல்லா சந்தோஷங்களையும் வாரி வழங்க போகிறார். அதனால் வந்து இந்த பண விஷயங்கள், குழந்தை வளர்ப்பு, அவங்களோட கல்வி, இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோன்றத திகச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் கவலையே படாதீங்க. சூரிய பகவான், சூரிய நாராயணரா நின்று உங்களுக்கு வந்து நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதுக்கப்புறமா உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்கள் சொந்த சுற்றத்தார் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, பரவாயில்ல, நம்ம என்னமோ நினச்சோம், இவர் தோற்றுருவார் நினச்சோம், வாழ்க்கையில் கீழே விழுந்துருவார்னு நினச்சோம், பெரிய அளவில் வளர்ந்துட்டாரு அப்படின்னு உங்களை பார்த்து, உங்கள் வளர்ச்சியை பார்த்து நல்ல விதத்தில் வியப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க. எங்கெங்க சொந்தக்காரங்களாம் பிரச்சனையாக தாங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் அப்படிப்பட்டவங்களே சந்தோஷப்படுற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்க போகுது, வானலாக ஒரு வளர்ச்சி இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் தைரியமாக சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கு இந்த தமிழ் புத்தாண்டோட கோச்சார கிரகங்கள் ரொம்ப காரணமாக இருக்குது. முதன்மை காரணமாக குரு இருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு பாக்கியநாதன் சொல்லக்கூடிய சூரியன் இருந்துகிட்ருக்காரு. சூரியனோட சேர்ந்து இணைப்பட்ட சுக்கிரன் இருக்கார். இதோட ரொம்ப முக்கியமாக வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனியும், மீன ராசியில் சனி இருக்கிறாரு. கூடுதலாக உங்கள் ராசிக்கு யோகங்களை செய்யக்கூடிய செவ்வாயும் புதனும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படி 3 கிரக சேர்க்கை வந்து 4ஆம் இடத்துல இருக்கிற நிலையில் இந்த ஆண்டு துவங்கிறதுனால உங்கள் பயணங்களில் வெற்றி, வெளிநாடு தொடர்புடைய முயற்சிகள், அதில் நிறைய மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள் எல்லாமே நடக்க தான் செய்யும். வேலை இழப்பு ஏற்பட்டதை ஒட்டி நல்லபடியாக வேலை கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த மீடியா சார்ந்த நண்பர்கள், சுற்றுலாத்துறை, வண்டி வாகன யோகங்கள், டிரான்ஸ்போர்ட், டூரிசம், வெளிநாட்டு பயணங்களுக்கு டூர் அரேஞ்ச் பண்ணக்கூடிய துறையை சேர்ந்தவங்க, சினிமா, மீடியா இதில் இருக்கவங்களுக்குலாம் வந்து சூரியன் சுக்கிரன் அருளால் மிக சிறந்த வெற்றிகள் கிடைக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள் கடந்த காலத்துலேருந்து கடுமையாக இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படா நமக்கான வெற்றி கிடைக்குன்னு காத்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி அமைஞ்சு வரப்போகுது அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும்.
அதுக்கு காரணமா முன்னாடி சொன்ன மாரி சூரியனும், சுக்கிரனும் இருக்கிறாங்க. உச்ச பலம் பெற்ற சூரியனோட இந்த சுக்கிரன் நிக்கக்கூடிய நிலையில தான் இந்த ஆண்டு துவங்குது. சுக்கிரன் தான் இந்த ஆண்டு பிறப்புக்கு லக்ன அதிபதியா வரக்கூடியவர் வந்து சுக்கிரன் தான். ஸோ அந்த வகையில மன மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லாம தனுசு ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி மகிழ்ச்சியா, சந்தோஷமான வாழ்க்கை வாழப் போறீங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு புது பிறப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பழையதெல்லாம் போயிட்டு, பழைய ஊழ்வினை, கர்மா, கஷ்டங்கள் எல்லாம் கழிஞ்சு புது பிறப்பெடுக்க போறீங்க இந்த புத்தாண்டுல இருந்து அப்படின்னு சொல்லலாம். அதன் மூலியமா அடுத்தவங்கள மகிழ்விச்சா தான் நாம மகிழ்ச்சியா இருக்க முடியும். அடுத்தவங்க சந்தோஷத்துல நம்ம இறைவன காண முடியும். அப்படின்னு நம்ம சுத்தி இருக்கவங்க நல்லா இருந்தா நாம நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு கொள்கை கோட்பாடுகளோட வாழ்ந்து, எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தி நீங்களும் சந்தோஷமா வாழ்க்கையில இருக்க போறீங்க அப்படின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலனா சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய நாராயணர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க. நீங்க கோயிலுக்கு போய் கும்பிட்டாலும் சரி, காலைல எந்திரிச்சு சூரியன பார்த்து நாராயணா எங்களுக்கு தேவையான என்னோட வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்கள் அததான் நான் பெருசா வேற எதுவும் எதிர்பார்க்கல. என்னோட வாழ்வியல் தேவையான விஷயம் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பான முறையில அதே நேரத்தில தனுசு ராசிக்காரர்கள் சூரிய நாராயணர் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். சூரிய நாராயணர் வழிபாடு உங்களுக்கு மதிப்பு, செல்வாக்கு, பொருளாதார முன்னேற்றம், நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து குடுக்குறதுக்கு தயாராயிட்டாங்க. அதனால நீங்க கோயில்ல போய் கும்பிட்டாலும் சரி, இல்ல வீட்டு வாசல்ல நின்னு கிழக்க பார்த்து சூரியன காலைல எந்திச்ச உடனே முதல் வேலையா கும்பிடு போட்டுருங்க. வீட்லருந்து கிளம்பும்போது சூரிய நாராயணர் ஒரு நிமிஷம் நெனச்சு கும்பிட்டுக்கங்க. நீங்க எடுத்து போற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிக சிறந்த ராஜயோகங்கள அள்ளிக் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்றதுக்கு கோச்சாரம் மிக சிறந்த காரணமா இருக்கு. அத உங்களுக்கு நான் தெரிவிச்சிருக்கிறேன். மேலும் தமிழ் புத்தாண்டு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலயும் மிக சிறந்த நல்ல மாற்றங்கள கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா, இந்த தசாப்தத்தில அந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த 10 ஆண்டு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலச்சூழல் இந்த 2026ல தான் வருது. தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு காலத்தில தான் வருது. ஸோ இது வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு. மன மகிழ்ச்சியோடையும் எவ்வளவோ கஷ்டங்கள, சங்கடங்கள பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் இதுக்கு நடுவுல ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்க சிக்கல்கள் தீர்ந்து பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமா இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. ஆ முதன்மை காரணமா நான் சொல்றது அதுதான். குருவுடைய உச்ச நிலை. இதுவரைக்கும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். அதாவது இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு துவக்கத்தில ஒரு சிறப்பான ஒரு கிரக நிலை வந்து அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில அமர்றாங்க. சொந்த நட்சத்திரத்தில உட்கார்றாங்க. நிலகிரகங்கள் முதற்கொண்டு. வியாழன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்தில இருக்காரு. இ இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேச ராசியில பரணி நட்சத்திரத்தில இருக்காரு. இங்க குரு இருக்கக்கூடிய புனர்பூசம் குருவுடைய சொந்த நட்சத்திரம். சுக்கிரன் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம். அதுக்கு அடுத்ததா மீன ராசியில சனி, செவ்வாய், புதன் இவங்கலாம் சேர்ந்திருக்க நிலையில இந்த ஆண்டு துவங்குது. இவங்க 3 பேருமே சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா நிழல் கிரகமான ராகு. ராகுவோட சந்திரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ராகுவுடைய சதய நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்நிலையில ராகுவுக்கு எப்பயுமே எதிர்நிலை வரக்கூடிய கேது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில மக நட்சத்திரத்தில தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்காங்க. இப்படி எல்லா கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் தான். என்னடா எல்லா கிரகங்களுமே தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்கு. அப்படின்றது வந்து ஒரு ஆட்சி பலம். அதாவது ஒவ்வொரு கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில அமர்ந்திருக்கு அப்படின்னா, ஆட்சி பலத்தில இருக்கிற அளவுக்கான ஒரு பலம் தான். ஒரு நல்ல விஷயம் தான் அது. அப்ப இப்படி ஒரு அமைப்புல இந்த ஆண்டு துவக்கமே அமைஞ்சிருக்கு. துவக்க நாள்லயே இந்த ஒரு நிலை இருக்கு அப்படின்றது வந்து ஒரு வியப்புக்குரிய ஒரு என்ன சொல்றது? இது வந்து நல்லதா, கெட்டதா அப்படின்றத தாண்டி கண்டிப்பா நல்ல பலன் தான் செய்யும். ஒரு கிரகம் பலம் பெறுதுன்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம ராசி அடிப்படையில பார்க்கும்போது இந்த கிரகங்கள்லாம் நமக்கெல்லாம் நல்லது செய்ய தயாரா தான் இருக்காங்கன்னும்போது, அவங்க செய்ற நல்ல விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா, வலுவா செய்ய போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில இந்த விஷயத்த யாரும் நோட் பண்ணல. அதனால நான் உங்களுக்கு இங்க பதிவு பண்ண விரும்புறேன். கிரகங்கள் எல்லாம் ரொம்ப வலுவா நின்னு, நமக்கு இயற்கை நல்ல பலன குடுக்க போது. அது நம்ம அதனால இந்த 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்ல விதமா பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய ஆசை விருப்பங்கள்லாம் பெருசாக்கிங்க. "உழுவதெல்லாம் உயிர் உள்ளல்" அப்படின்னு எண்ணங்கள் நம்ம எல்லா எண்ணங்களும் பெருசா இருக்கட்டும். "பெரிதினும் பெரிதுகள்" அப்படின்ற அடிப்படையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நினைக்கிறது எதுவாயினும் அது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி குடுக்குறதுக்கு நவ கிரகங்களும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கடந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில கோச்சாரம் ரொம்ப சரி. நெறைய பேர் கேட்பாங்க. என்னங்க நீங்க ராசி பலன் சொல்லும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா நான் என்ன இன்னும் என் வாழ்க்கையில போராட்டங்கள் குறைவில்லாம போயிட்டே தான் இருக்கு. என்ன காரணம்? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு சொல்றது அதுதான். நான் எப்பயுமே சொல்றது அதுதான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில உங்களுடைய லக்னம்,
உங்க லக்னத்துக்கு இப்ப நடந்துட்டு இருக்க தசாபுத்தி நட்பு கிரகமா, பகை கிரகமா, பாதக கிரகமா, யோக கிரகமா இப்படின்ற நிலையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம கோச்சார நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய சுய ஜாதகமும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. 2யும் இணைச்சு பார்த்து சொல்லும்போது தான் இன்னும் சரியான துல்லியமான பலன்கள உங்களுக்கு நம்ம வந்து குடுக்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்கான துல்லியமான பலன்கள இனி வரும் எதிர்காலங்களுக்கு உங்கள வாழ்க்கைய பத்தின விஷயங்கள நீங்க தெளிவடைஞ்சு புரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட என்னைய தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறேன். ஆ நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். மீண்டும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உலகளாவிய அளவில வாழக்கூடிய நம்ம ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கும் தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.